நண்பர்களே, அண்ணன் விஜய் வந்து கரூர்ல 41 பேரை கொன்னுட்டு வழக்குக்கு பயந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற உண்மையை வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து நீ அந்த மௌன இந்த மௌன அப்படி இப்படின்னு மானவாரியா திட்டுறானு. யாருடான்னு பார்த்தா அண்ணன் விஜயோட அன்பு தம்பிகள், அன்பு தங்கைகள், முக்கியமாக பெண்கள் கெட்டார்த்த போட்டு திட்டுறாங்க. நான் கேட்கறதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? 41 பேரை கொன்னுட்டு வழக்குக்கு பயந்து ஓடி போனது யாரு? தனி விமானம் நினைச்சு விமானம் பிடிச்சு ஓடி போனது யாரு? ஒரு மாசமா வெளியே வராம இருந்தது யாரு? விஜய் தானே? கேட்கிற கேள்விக்கு பதில் இருந்தா சொல்லுங்க. நினைவு சின்னம் வைக்கணும்னு சொல்றாரு. நினைவு சின்னம் வைக்கிறதுக்கு அவங்க என்ன காமராஜரா, கக்கனா, முத்துராமலிங்க தேவரா, இமானுவேல் சேகரனா, அழகு முத்துக்கோனா? யாருடா அவங்க? யாரு? இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளா? அவங்களுக்கு நடிகனை பார்க்க போய் செத்து போன 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை. அவங்க என்ன ஜாலியன் வளபாக்குல ஈடுபட்டு செத்து போனாங்களா? சௌரி சௌரால ஈடுபட்டு செத்து போனாங்களா? இல்ல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு செத்து போனாங்களா? இல்ல ஒத்துழையாமை இயக்கத்துல ஈடுபட்டு செத்து போனாங்களா? இல்ல வெள்ளையன வெளியேறு இயக்கத்துல ஈடுபட்டு செத்து போனாங்களா? என்ன பண்ணாங்க? நடிகனை பார்க்க போய் செத்து போனாங்க. இதற்கு நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா மட்டும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கடா பைத்தியக்கார கூட்டமே. இதனாலதான்டா உங்களை தவுட்டு தற்கொலைன்னு நாங்க சொல்றோம். கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அதுக்குள்ள சீமான அப்படி இப்படி கேள்வி கேட்கிற சீமானா நானா? நான் கேள்வி கேட்க என்ன பத்தி பேசுங்கடா, என்ன பத்தி பேசுங்க. இன்னும் சீமான் ஓட்ட எண்ணவே இல்ல என்றாங்க, எண்ணாம போறாங்கடா. விமர்சனம் தேவையில்லை, இங்க கேள்விக்கு பதில் தான் தேவை. பதில் இருக்கிற ஆம்பளை, உண்மையான ஆம்பளை இருந்தா என் கம்மல வந்து கமெண்ட் பண்ணு, நான் உனக்கு பதில் கொடுக்க. சரியா? இந்த கோலத்தனமா, இந்த தவுட்டு தற்குறி மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசாதீங்க பைத்தியக்கார கூட்டமே.